நல்ல மாலை வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் மாலை நேரத்திலையும் நாம் ஒருமித்து தேவ பிரசன்னத்துல கடந்து வரும்படி பரலோகத்தின் தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை வாழ்த்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மார்டினையாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மஸ்கட்ல இருந்து செயல்படுகிற தேவ சபை, தேவ மனிதர்கள் பல நாடுகள்லையும் பல இடங்கள்லையும் இருந்து மிகுந்த ஜபத்தோடு இந்த பைபிள் ஸ்டடியை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களை எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்துல வாழ்த்துகிறேன். உங்களை எல்லாரையும் காண்பதும் உங்களோடு இணைந்து ஆண்டவருக்கு பணி செய்வதும் நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாக்கியமாகவே கருதுகிறேன். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் ஆண்டவர் நம்ம எல்லாரோடு பேசுவாராக என்று நான் ஜபிக்கிறேன். கடந்த வாரத்தில் நாம் பரலோகத்தின் அந்த சிங்காசனத்தையும் கண்ணாடி கடலையும் அந்த சிங்காசன தண்டையில் நிற்கிற 24 மூப்பர்கள், அந்த 24 மூப்பர்கள் யார் என்பதை தெளிவாக நாம் ஆராய்ந்தோம். இந்த நாளில அதே அதிகாரத்துல நாம் ஆராய வேண்டிய இன்னொரு பெரிய காரியம் கூட இருக்கிறது. அந்த பெரிய காரியத்தை இந்த ராத்திரி நாம் ஜபத்தோடு கூட ஆராய்ச்சி செய்யலாம். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. இன்னைக்கு நாம அதாக்கும் முதல்ல கற்றுக்கொள்ள போகிறது. இன்னைக்கு நாம் முதல்ல கற்றுக்கொள்ள போகிறது 4 ஜீவன்கள். 24 மூப்பர்கள் ஒரு தர்க்க விஷயமாக்கும். அந்த தர்க்க விஷயத்தை நம்ம முடிந்த அளவு ஆராய்ந்து தெளிவாக இது இன்னதுதான் என்று கற்றுக்கொண்டோம். அடுத்தொரு தர்க்க விஷயமாக்கும் 4 ஜீவன்கள் யார்? Say there is a great debate among the people about 24 elders. Who are they? We have simply scrutinized who are they. Tonight we are going to take in hand another matter of debate, that the 4 living creatures, இந்த 4 ஜீவன்கள் எவைகள் என்பதை இந்த ராத்திரி நாம் கற்றுக்கொள்ள போகிற. தயவு செய்து சொல்லுகிற எல்லா வார்த்தைகளையும் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளணும். தயவு செய்து எழுதி வைத்துக் கொள்ளணும். எழுதி வைத்துக் கொள்கிறது மட்டும் அல்ல, பின்பு நேரம் கிடைக்குமோ நீங்க அதை வாசிக்கவும், நீங்களும் அதை தியானம் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணும்படி நான் உங்களை தாழ்மையோட கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்போ 4 லிவிங் கிரீச்சர்ஸ் யார்? இந்த 4 ஜீவன்கள் யார்? அதாக நாம் என்னை கற்றுக்கொள்ள போகிறது. 1வது, இவர்கள் யார் என்று நாம அறிந்து கொள்வதற்கு அந்த கிரேக்க வார்த்தையை நாம கற்றுக்கொள்ளணும். அந்த 4 ஜீவன்கள் அப்படின்னு தமிழ் பைபிள்ல சொல்லி இருக்கு. தமிழ் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா 4 ஜீவன்கள். ஆனா இங்கிலீஷ்ல 3 வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கு. 1 4 beast, 4 மிருகங்கள். 2 4 animals, அதுவும் 4 மிருகங்கள். 3 4 living creatures. இப்படி ஒரு 3 வார்த்தை ஆங்கிலத்துல சொல்லி இருக்கும்போ கிரேக்க மொழியில பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை சோயே. சோயே என்கிற வார்த்தையாக்கும் கிரேக்க மொழியில பயன்படுத்தி இருக்கு சோயே. இசட் ஓ இ. உங்களுக்கு எத்தனை பேருக்கு சுவாலஜி தெரியும்னு எனக்கு தெரியல. மேக்சிமம் எல்லாருக்கும் சுவாலஜி தெரியும்.
a study about animals, அந்த விலங்கியல், அதாவது zoology. அந்த zoologyங்கிற விலங்கியல் என்கிற வார்த்தை வந்தது இந்த சோயங்கிற வார்த்தையில இருந்தாகும். அப்ப நீங்க ஞாபகம் வைக்கணும், கிரேக்க மொழியில இந்த ஜீவன்களுக்கு பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை சோயே. இனி தயவு செஞ்சு இன்னொரு பைபிள் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 13:1. பின்பு நான் கடற்கரை மணலில் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. அங்க பாத்தீங்களா நீங்க, நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது அங்கிருந்து ஒரு பீஸ்ட், ஒரு மிருகம். இங்கிலீஷ்ல பார்த்தா கொஞ்சம் கவனிங்க, இங்கிலீஷ்ல பார்த்தா வெளிப்படுத்தல் 4 சொல்லி இருக்கிறதும் பீஸ்ட், வெளிப்படுத்தல் 13 சொல்லி இருக்கிறதும் பீஸ்ட். ஆனா இங்க இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டா, வெளிப்படுத்தல் 13:1 சோயங்கிற வார்த்தை இல்லை. அங்க சோயங்கிற வார்த்தை இல்லை. அங்க பயன்படுத்திருக்க வார்த்தை தெரியோன். நீங்க ஸ்கூல்ல மேக்ஸ் படிக்கும் போது நீங்க ஒரு வார்த்தை படிக்க தெரியுமா? தீட்டா, காப்பா, அயோட்டா, லாம்டா, தீட்டா அப்படின்னு படிச்சிருப்பீங்க தெரியுமா? ஒரு ஓ போட்டு அந்த இடையில இப்படி ஒண்ணு வரும் இல்லையா, தீட்டா. அந்த தீட்டாவை போட்டுட்டு எழுதுகிறதாக்கும் தெரியோன். ரெண்டும் மிருகமாக்கும். கவனிங்க, அது ஜீவனோ மிருகமோ, ரெண்டும் மிருகம் அல்லது ரெண்டும் ஜீவன்கள்னு வச்சுக்கிடுங்க. ஆனா பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தை 2 ஒண்ணு அல்ல. 1ல பயன்படுத்தி இருக்கிற கிரேக்க வார்த்தை சோயே, இன்னொரு இடத்துல பயன்படுத்தி இருக்கிற கிரேக்க வார்த்தை தெரியோன். இனி முதல்ல இந்த தெரியோன் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நாம இந்த தெரியோன் என்னன்னு பார்க்கலாம். தெரியோன் அப்படின்னா நம்பர் 1 வைல்டு பீஸ்ட். தெரியோன் அப்படின்னா வைல்டு பீஸ்ட். 2 தெரியோன் அப்படின்னா டேஞ்சரஸ் பீஸ்ட். 3 தெரியோன் அப்படின்னா வெனமஸ் பீஸ்ட். அப்ப தெரியோன் அப்படின்னா என்ன? வைல்டு பீஸ்ட், காட்டு விலங்கு. டேஞ்சரஸ் பீஸ்ட், அபாயகரமான விலங்கு. வெனமஸ் பீஸ்ட், விஷத்தன்மை உள்ள விலங்கு. இதாக்கும் தெரியோன். இதாக்கும் தெரியோன். இந்த தெரியோன் பைபிள்ல எதுக்கு பயன்படுத்தி இருக்கு தெரியுமா? சாத்தானுக்கு. இந்த ஒரு காரியத்தை நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளணும். தெரியோன் பைபிள்ல பயன்படுத்தி இருக்கிறது சாத்தானுக்கு. இந்த தெரியோன் என்கிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்துல 38 தடவை சொல்லி இருக்கு. தயவாய் கொஞ்சம் கவனிக்கணும். The word தெரியோன் is used at least 38 times in the book of Revelation. Mostly அந்த 38 தடவை உபயோகிக்கிற எல்லா உபயோகங்களுமே 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு பின்பு. ஓகே, இப்படி நான் சொல்லலாம். முதல் தடவை தெரியோன் என்கிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லி இருக்கிறது வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு பின்புதான் தெரியோன் என்கிற வார்த்தை வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு. அது ஆக மொத்தத்துல 38 டைம்ஸ். 99% it talks about Satan. 98% சாத்தானை பற்றி சொல்லுது. ஒரே ஒரு தடவை காட்டு விலங்க பற்றி சொல்லுது. அது எங்க தெரியுமா? வெளிப்படுத்தல் 6:8.
அந்த வசனத்தோடு வாசிங்க. Revelation chapter 6 verse 8. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. பாத்தீங்களா, அந்த இடத்துல வருது இல்லையா டெரிபிள் பீஸ்ட். பாத்தீங்களா, அந்த டெரிபிள் பீஸ்ட் என்று வருகிற இடத்துல தெரியும் சொல்லி இருக்கு. இந்த இடத்துல மட்டும்தான் இது அனிமலை பற்றி சொல்லுது. மீதி எல்லா இடங்கள்ல இது அனிமலை பற்றி சொல்லாம சத்துருனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லுதா பின்னால நாம படிப்போம். ஆனால் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாம கண்டோமே, பரலோகத்துல 4 ஜீவன்கள். இது தெரியோன் அல்ல, இது தெரியோன் அல்ல. நம்பர் 1. இனி இது சோயாக்கும். இந்த சோய வெளிப்படுத்தின விசேஷத்துல 23 தடவை சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்துல 23 தடவை சொல்லியிருக்கு. ஓகே, அதுல 90% இங்க புரிஞ்சுக்கிடுங்க. 90% 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் வரை. புரியுதா? அந்த காட்டு விலங்கு பிரயோகம் தொடங்குறது 6-8 இருந்தாகும். நல்லா புரிஞ்சுக்கிடணும். நீங்க தெரியோன் உபயோகம் தொடங்குகிறது 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து. ஆனா அந்த 4 ஜீவன்கள் என்கிற வார்த்தை 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வரும்போது 90% முடியுது. அடுத்து ஒரு 4 இடத்துலதான் சொல்லியிருக்கு. ஆக இது 2 ஒன்னு அல்ல, இது 2ம் என்டையர்லி டிஃபரண்ட். அதை நீங்க தொடக்கத்துல புரிந்து கொள்ளணும். திஸ் போத் ஆர் கம்ப்ளீட்லி என்டையர்லி டிஃபரண்ட். அந்த ஞாபகத்தோட தான் நாம இதை கற்றுக்கொள்ள முடியும். 4 ஜீவன்கள் எவை, 4 ஜீவன்கள் எவை என்று நாம கற்றுக்கொள்ள 5 கொள்கைகள் உண்டு. அந்த 5ஐயும் நாம முதல்ல வேகமாக கற்றுக்கொள்ளலாம். 1, ஒரு சாரர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4 ஜீவன்கள் என்பது they are the representatives of the 4 corners of the earth. They are the representatives of the 4 corners of the earth. பூமியின் 4 முனைகளின் பிரதிநிதிகள். 4 ஜீவன்கள்னா யாரு? பூமியின் 4 முனையின் பிரதிநிதிகள். ஒரு ஜீவன் வடக்குக்கு, ஒரு ஜீவன் கிழக்குக்கு, ஒரு ஜீவன் தெற்குக்கு, ஒரு ஜீவன் மேற்குக்கு. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். அப்போ பூமிக்கு 4 திசைகள் உள்ளது போல அந்த 4 திசைகளுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணும்படி இந்த 4 ஜீவன்கள். 1வது கருத்து சொல்லிட்டு நான் சொல்றேன், திஸ் இஸ் ராங். நான் ஏன் அதை சொல்றேன்னா, நீங்க ஒருவேளை இனி அந்த புக்ல வாசிக்கும் அது உண்மைன்னு நம்ப கூடாது. அதனால நான் அதை சொல்லிட்டு ராங்னு சொல்றது. நம்பர் 1. நம்பர் 2, they are the representatives of the nature. இயற்கையின் பிரதிநிதிகள். இயற்கையின் பிரதிநிதிகள் அப்படின்னு இத ஆர்கியூ பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் அப்படின்னு சொல்லித்தாரேன். நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கும் உங்களால புரிந்து கொள்ள முடியும். அந்த 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. Will you please look into Revelation chapter 4 and verse number 7? You will get it. முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும். 1ஆம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பா இருக்கு. சிங்கம் யாரு? சிங்கம் மிருகங்களில் முதன்மையானது. சிங்கம் மிருகங்களில் முதன்மையானது. அப்போ மற்ற எல்லா அந்த வகை மிருகங்களை, காட்டு மிருகங்களை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணும்படி சிங்கம். அடுத்து 2ஆம் ஜீவன் காளை கொப்பாகவும். அப்போ இது டொமஸ்டிக் அனிமல். சிங்கம் வைல்ட் அனிமல், காளை டொமஸ்டிக் அனிமல். அப்ப வீட்டு விலங்குகளை ரெப்ரசன்ட் பண்ணும்படி ஆக்ஸ். 3. 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகும். ஹியூமன் கிங்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணும்படி மனுஷன். 4.
நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. பேர்ட்ஸ் கிங்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணும்படி ஈகிள். அப்போ புரியுது உங்களுக்கு, காட்டு மிருகங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவா யாரு? சிங்கம். வீட்டு விலங்குகளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணும்படி காளை. In order to represent the human kingdom, a man. பறவை உலகத்தை பிரதிநிதிகரிக்கும்படி கழுகு. இது இரண்டாவது வகை கொள்கை. இது கிட்டத்தட்ட நாம வாசிக்கும்போது உண்மையை போல தோணும், இதுவும் தவறானது. கொள்கை 3. They are the representatives of the 4 Gospels. அப்போ 1, இது பூமியின் 4 திசைக்கு பிரதிநிதிகள். 2, இது இயற்கையின் பிரதிநிதிகள். 3, இது 4 சுவிசேஷங்களின் பிரதிநிதிகள். சிங்கம் மத்தேயு எழுதின சுவிசேஷமாக்கும் அந்த சிங்கத்துக்கு ஒப்புமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் பிரதிநிதியாக சிங்கம், மார்க்கு எழுதின சுவிசேஷத்தின் பிரதிநிதியாக காளை, லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் பிரதிநிதியாக மனுஷன், யோவான் எழுதின சுவிசேஷத்தின் பிரதிநிதியாக கழுகு. எல்லாருக்கும் புரியுதுன்னு நான் நம்புறேன். ஒவ்வொன்னையும் ரெப்ரசன்ட் பண்ணும்படி மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு பதில் அங்க சிங்க முகம், மார்க்கு எழுதின சுவிசேஷத்துக்கு பதில் அங்க காளை முகம், லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு பதில் அங்க மனுஷ முகம், யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு பதில் அங்க கழுகு. இது 4 living creatures represents 4 Gospels. This is wrong. 4 living creatures represent the 4 faces of Christ. 4 living creatures represents the 4 faces of Christ. அந்த ஃபேஸஸ்ன்னு சொல்லும்போது FACES இல்ல, அந்த PHA, அந்த ஃபேஸஸ், அந்த ஃபேஸஸ் ஆஃப் கிரைஸ்ட். அது எப்படின்னா, சிங்கம் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, காளை இயேசு கிறிஸ்து பலி மிருகம், sacrificial animal, மனுஷன் இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் மேன், ஈகிள் கழுகு இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் காட். இது கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கு. இது 4மே இயேசு கிறிஸ்துவனுடைய 4 முகங்கள். முகங்கள் கிடையாது. I hope you got what I mean. அப்போ இயேசு கிறிஸ்து யாரு? ராஜாதி ராஜா, சிங்கமுகம். இயேசு கிறிஸ்து யாரு? பலியிடப்படுகிற மிருகம், காளை முகம். இயேசு கிறிஸ்து யாரு? இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரன், அதாவது மனுஷ முகம். இயேசு கிறிஸ்து யாரு? இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் காட், அதாக்கும் ஈகிள். இதுவும் தவறான. அடுத்து 5வது, நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே தவறானது. நீங்க புஸ்தகங்களை வாசிக்கும் அந்த புஸ்தகங்கள் இதுல ஏதாவது ஒன்ன சார்ந்து இருக்கலாம் ஒரு வேளை. 5வது, they are a group of angels. அப்போ 1, they represent the 4 corners of the earth. 2, they represent the nature. 3, they represent the gospel. 4, they represent the 4 faces of Christ.
5 they are a group of angels. அதாகும் 5வது வாதம். இனி நாம ஒவ்வொன்னா பார்க்கலாம். இது யாருன்னு உண்மையில கண்டுபிடிக்க இந்த 5 எண்ணத்தை முன்னிறுத்தி நம்ம வேதத்திலிருந்து இவைகள் யாரா இருக்க வாய்ப்புண்டு அப்படின்னு நாம தயவாய் பார்க்கலாம். இவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். பாத்தீங்களா, 4 ஜீவன்களில ஒண்ணு யோவான கைடு பண்ணுது. எல்லாரும் புரிஞ்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். One of those 4 living creatures guiding John the Apostle and tells him, come and see, வந்து பார். அப்படின்னா இது யாரா இருக்கணும்? இது கைடிங் ஏஞ்சலா இருக்கணும். அடுத்து ஒண்ணு கூட வாசிங்க. வெளிப்படுத்தல் 19:4. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலுயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவனை தொழுது கொண்டார்கள். அங்க பாத்தீங்களா, இந்த 4 ஜீவன்கள் எதுல பங்கு கொள்ளுது? they are engaged in worship. அப்போ அவங்க கைடு பண்றாங்க, அவங்க ஆராதனை நடத்துறாங்க, ஆராதனையில பங்கு கொள்றாங்க. சோ 5வது பாயிண்ட் கீழே நான் சொல்றேன். 5வது ஒரு தியரி சொன்னேன் இல்லையா, அதுக்கு கீழே நான் சொல்றேன். நம்பர் 1 they are guiding angels. நம்பர் 2 they are worshiping angels. அவர்கள் கைடு பண்ணுகிற தூதர்கள் அல்லது அவர்கள் ஆராதிக்கிற தூதர்கள். இத மையமா வச்சு நீங்க அப்படியே உங்க எல்லார் கையில இருக்கிற பைபிளையும் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்துக்கு ஒண்ணு திறந்து வைங்க. தயவு செஞ்சு எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்துக்கு ஒண்ணு திறந்து வைங்க. அப்படியே இந்த வெளிப்படுத்தல் 4 கையில இருக்கட்டும். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தை திறந்து வைங்க, வெளிப்படுத்தல் 4 திறந்து வைங்க, ஏசாயா 6 திறந்து வைங்க. இந்த 3 ஒரே நேரத்துல எல்லாரும் முடிந்தவர்கள் எல்லாம் திறந்து வைங்க. நாம அங்கங்க பார்க்க போறோம். அப்போ நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஒவ்வொன்னா நாம பார்க்கலாம். 1 எசேக்கியேல் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இவங்க சாயலை பற்றி எசேக்கியேல் என்ன சொல்றாருன்னு பாருங்க. எசேக்கியேல் 1:10. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் பாருங்க பாருங்க மனுஷ முகம், சிங்கமுகம், சிங்கமுகம். இடது பக்கத்தில் 4 எருது முகம், கழுகு முகமுமாய் இருந்தன. கழுகு முகம். பாத்தீங்களா, அதாவது வெளிப்படுத்தல என்ன சொல்லி இருக்கு? சிங்கம், காளை, மனுஷமுகம், கழுகு. இப்ப எசேக்கியேல்ல என்ன சொல்லி இருக்கு? சிங்கமுகம், மனுஷமுகம், எருதுமுகம், கழுகுமுகம். ஒண்ணு ஓகே ஆச்சு. பார்த்துக்கிடுங்க, ஒண்ணு ஓகே ஆச்சு. அங்க ஒரு பிரச்சனை எண்ணிக்கையில மட்டும். அது நம்ம தூதர்களின் எண்ணிக்கையில நம்ம we cannot argue. அது எல்லாருக்கும் புரியணும். You and I cannot argue on the case of angels. அது நம்ம ஆர்கியூ பண்ண தேவையில்லை. ஓகே. 2 இனி அந்த அவங்க கண்ணுக்கு எசேக்கியேல் என்ன சொல்றாருன்னு பாருங்க. எசேக்கியேல் 1:18. அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயரமாய் இருந்தன. அந்த 4 வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன. கண்களால் நிறைஞ்சிருக்கு. மொத்தத்துல எப்படி இருக்கு? கண்களால் நிறைஞ்சிருக்கு. full of eyes. ஓகே. இனி வெளிப்படுத்தல்ல என்ன சொல்லி இருக்குன்னு பாருங்க. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. நீங்க வார்த்தை ஞாபகம் வைக்கணும்.
முன்ன கண்ணு பின்னால கண்ணு. ஓகே, தயவு செய்து அந்த வார்த்தையை ஞாபகம் வைக்கணும். முன்னையும் கண் இருக்கு, பின்னாலேயும் கண் இருக்கு. இனி அந்த 8வது வசனத்தை வாசிங்க. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. பாத்தீங்களா? முன்ன கண்ணு பின்னால கண்ணு, உள்ள கண்ணு வெளியே கண்ணு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? சுற்றிலும் கண்ணு நிறைஞ்சிருக்கு. வெளிப்படுத்தல் என்னதான் சொல்லி இருக்கு? உள்ள கண்ணு வெளியே கண்ணு, முன்ன கண்ணு பின்ன கண்ணு, சுற்றி கண்ணு, ஃபுல் ஆஃப் ஐஸ். இனி நீங்க எசேக்கியேல் ஒன்ன பார்க்கும் உங்களுக்கு தெரியும், அவைகள் திரும்பி பார்க்காம போச்சுன்னு சொல்லி அந்த ஒரு வசனத்தை வாசிங்க தயவு செஞ்சு. எசேக்கியேல் 1 அந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஒண்ணு பாருங்க. திரும்பி பார்க்காமல் போயின. அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும், ஓடுகையில் அவைகள் திரும்புகிறதில்லை. ஓடுகையில் அவங்க திரும்பி பார்க்க தேவையில்லை. ஏன் திரும்பி பார்க்க தேவையில்லை? ஏன் திரும்பி பார்க்க தேவையில்லைன்னா அவங்களுக்கு பேக்ல கண் இருக்கு. அவங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் எல்லா பக்கமும் தெரியுது. ஏன்னா ஃபுல் தே ஆர் சர்க்கிள்டு வித் ஐஸ். ஓகே, இப்போ வெளிப்படுத்தல சொல்லி இருக்கிறதும் எசேக்கியேல்ல சொல்லி இருக்கிறதும் சேருது. எத்தனை காரியங்களை நாம இணைச்சோம். இனி அந்த ஏசாயா 6 எடுத்து வைங்க. ஏசாயா 6 எடுத்து கையில வச்சுக்கிடுங்க. வெளிப்படுத்தல் 4 6 சிறகுகள் இருந்தன. அது வாசிங்க. 6 சிறகுகள் 8வது வசனம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும். உங்களை இப்ப கிட்டத்தட்ட புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஜீவன்களுக்கு என்ன இருக்கு? 6 சிறகுகள். இனி அப்படியே ஏசாயால வந்தா போதும், இனி நாம் விளக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் அவ்வாறு செட்டைகள். எசேக்கியேல் 1 சொல்றதும் வெளிப்படுத்தல் 4 சொல்றதும் ஒன்னா இருக்கு. எல்லாரும் கவனிக்கணும். வெளிப்படுத்தல் 4 சொல்றதும் ஏசாயா 6 சொல்றதும் ஒன்னா இருக்கு. எசேக்கியேல் சொல்றாரு சிங்க முகம், மனுஷ முகம், கழுகு முகம், எருது முகம். அதுதான் வெளிப்படுத்தல். எதெல்லாம் சுற்றி கண்ணு, அது வெளிப்படுத்தல சொல்லி இருக்கு. ஏசாயா சொல்றாரு 6 சிறகு, அது வெளிப்படுத்தல சொல்லி இருக்கு. இன்னும் நாம இவங்க யாருன்னு கண்டுபிடிக்க 2 பகுதிகள் கூட, அந்த பகுதிக்குள்ள நாம போய் பார்த்தா போது 2 காரியங்களை கூட பார்த்தா தெளிவா நாம கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, அந்த வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். இனி எல்லாரும் பாருங்க, இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வ வல்லவருமாயிருக்கிற தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. அவங்க பயன்படுத்துற வார்த்தையை பார்த்தீங்களா? ஹோலி ஹோலி ஹோலி. எங்கயோ கேட்ட ஞாபகம் இருக்கு நமக்கு. ஆமா, ஏசாயா தீர்க்கதரிசி உசியா ராஜா மரணம் அடைஞ்சப்போ தரிசனம் கண்டார் இல்லையா? அந்த தரிசனம் கண்டப்போ பரலோகத்துல ஆராதித்து கொண்டிருக்கிற கொஞ்சம் பேரை கண்டு சேராபீன்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? அது இவங்கதான். Who are these 4 living creatures? They are a group of angels. அந்த பகுதியில் நீங்க பாத்தீங்க, ஓயாமல் தேவனை ஆராதித்து கொண்டே இருக்கிறார்கள். அதே காரியம்தான் ஏசாயாவிலையும் சொல்லி இருக்கு. அதை ஒண்ணு வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அவங்க ஆராதிச்ச ஆராதனுடைய வல்லமை எவ்வளவுன்னு தெரியுமா? அவர்கள் இப்படி பாடிக்கொண்டிருக்கும்போதே அசைவுண்டானது. அப்பொழுது தேவாலயத்தின் அஸ்திபாரங்கள் அசைந்தது அப்படின்னாக்கும் வேதம் சொல்லுகிறது. இத ஒரு வேளை மனுஷன் அவ்வளோ பெரிய தர்க்கத்துக்குரிய விஷயமாக நினைச்சா கூட, this is not at all a matter of debate. ஏன் இது மேட்டர் ஆஃப் டிபேட் இல்ல? இது ஒரு காலத்துல ஒரு தீர்க்கதரிசிக்கு மட்டும் வெளிப்பட்ட ஒரு காரியம் அல்ல. 3 காலங்களில வாழ்ந்த 3 தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்பட்ட ஒரே காரியம். அப்போ இந்த 4 ஜீவன்களை ஏற்கனவே தரிசனம் கண்ட ஏசாயா இருக்கிறாரு. இந்த 4 ஜீவன்களை ஏற்கனவே தரிசனம் கண்ட எசேக்கியேல் இருக்கிறாரு. இந்த 4 ஜீவன்களை கடைசியா தரிசனம் கண்ட யோவான் அப்போஸ்தலன். ஆக அங்கொன்றாய் இங்கொன்றாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளை, வசனங்களை இணைத்து, நான் ஏதோ புஸ்தகங்களை வாசித்தது மனுஷன் சொல்றது இல்ல, வசனங்களை இணைத்து நாம எளிதா ஒரு முடிவுக்கு வந்துவிட முடிகிறது. இவர்கள் கைடிங் ஏஞ்சல்ஸ், இவர்கள் வர்ஷிப்பிங் ஏஞ்சல்ஸ். இதுல ஒருவனாக்கும் பறந்து வந்து ஏசாயாவுடைய நாவை தொட்டது. பரலோகத்தின் அக்னிய பூமிக்கு சுமந்து கொண்டு வந்து தேவாலயத்துல முழங்கால் பட்டி படியிட்டு கிடந்த ஏசாயாவுடைய நாவை தொட்டது இதில் ஒருவன். அவர்கள் மனிதர்களோ ரெப்ரசன்டேட்டிவ்ஸோ 4 கார்னர்ஸோ ஒன்னும் அல்ல. அவர்கள் ஒரு தூத சங்கம். அப்போ கிட்டத்தட்ட 24 மூப்பர்கள் யார் என்பதை நாம கொஞ்சம் ஆழமாக தியானித்தோம். அதன் தொட்டு பின்னால 4 ஜீவன்கள் யார் என்பதை நாம கொஞ்சம் ஆழமாய் தியானித்தோம். இதுல நமக்கு சந்தேகங்கள் வருவதற்கு வாய்ப்பு குறைவு. நீங்க சந்தேகங்கள் இன்னும் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னா, நான் சொல்ற இந்த சின்ன காரியத்தை நீங்க செஞ்சா போதும். வெளிப்படுத்தல் விசேஷத்துல 23 தடவை சொல்லி இருக்கிற இந்த 4 ஜீவன்களை பற்றின வார்த்தைகளை மட்டும் நீங்க அங்கங்க இருக்கிற அவைகளை மட்டும் நீங்க வாசித்தா போதும், உங்களுக்கு தெளிவான ஒரு தெளிவுண்டாகும். அடுத்து நாம வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிற முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டா, வர்ஷிப் அட் ஹெவன். அதாவது இனி நாம கற்றுக்கொள்ள போகிறது வர்ஷிப் அட் ஹெவன். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தின் 10வது வசனம். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து. கொஞ்சம் இனி கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். This is the picture. This is the picture of worship in heaven. பரலோகத்தில் நடக்கிற ஆராதனைக்கு உள்ள ஒரு சின்ன பிக்சர் ஆக்கும் இது. அங்க யாரெல்லாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறார்கள்? சபையும் தொழுது கொள்ளுது, தூதர்களும் தொழுது கொள்ளுகிறார்கள். அப்ப அங்க போன நம்ம தூத துல்லியமாக்கும், நம்ம தூதர்களுக்கு மேலையாக்கும். தூதர்கள் தலையில கிரீடம் ஒண்ணும் இல்லாம ஆண்டவரை தொழுது கொள்ளும்போ, நாம கிரீடங்களை எடுத்து அவருடைய பாதத்துல வச்சு ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம். அப்போ ஒவ்வொன்றாக வர்ஷிப் இன் அட் ஹெவன், பரலோகத்தில் ஆராதனை என்பதை நாம கொஞ்சம் படிக்கலாம். விழுந்து, அந்த வார்த்தை நீங்க பாத்தீங்களா? விழுந்து, வணக்கமாய் விழுந்து. அந்த வார்த்தை ஒண்ணு தயவு செஞ்சு அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. வணக்கமாய் விழுந்து. விழுந்து என்பதற்கு 2 கிரேக்க வார்த்தைகள் உண்டு. ஒன்னு ப்ரோஸ்குனியோ,
ஃபால் டவுன், ஃபால் டவுன். அந்த ஃபால் டவுன் என்பதற்கு 2 கிரேக்க வார்த்தைகள் உண்டு. ஒன்று ப்ரோஸ்குனியோ, 2 பிப்டோ. PROSKUNEO, ப்ரோஸ்குனியோ. PIPTO, பிப்டோ. தமிழ்ல வரும்போ என்ன வரும்? விழுந்து, அப்படிதான் வரும். இங்கிலீஷ்ல வரும்போ என்ன வரும்? ஃபால் டவுன், அப்படிதான் வரும். ஆனா கிரீக்ல 2 எண்ணம் உண்டு. ப்ரோஸ்குனியோயும் உண்டு, பிப்டோயும் உண்டு. 2 இங்கிலீஷ்ல வரும்போ 1. ஆனா கிரீக்ல 2 1 அல்ல. முதல்ல நான் ப்ரோஸ்குனியோ என்னன்னு சொல்லித்தாரேன். அலெக்சாண்டர் த கிரேட் ஆப்கானிஸ்தான்ல இருந்து கல்யாணம் பண்ணாரு. அலெக்சாண்டர் த கிரேட் ஆப்கானிஸ்தான்ல இருந்து கல்யாணம் பண்ணாரு. அங்க உள்ள ஆட்கள் எல்லாம் அலெக்சாண்டர் த கிரேட்ட கண்டோட என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்படி தாஷ்டாங்கமாய் விழுந்து, அதாக்கும் ப்ரோஸ்குனியோ. தனக்கு முன்ன ஆட்கள் சாஷ்டாங்கமா விழுறது அலெக்சாண்டர் த கிரேட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். He likes people fall. Fall அப்படின்னா ப்ரோஸ்குனியோ fall. அந்த ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்ன விழுந்தா இல்லையா, அது போல. அப்ப ப்ரோஸ்குனியோ அப்படின்னு சொன்னா ஒரு 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 ஆராதனையின் ஆழமான வகையாக்கும் ப்ரோஸ்குனியோ. நான் அந்த மொத்தத்துல சரணடைகிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. ராஜாவே உம்முடைய பாதத்துல நான் சரணடைகிறேன்னு சொல்றாங்க இல்லையா, அதாக்கும் ப்ரோஸ்குனியோ. அப்படின்னா இந்த வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல எந்த கிரேக்க வார்த்தை வந்திருக்கு? யாராவது சொல்லுங்க. நீங்களும் ப்ரோஸ்குனியோன்னு தான் சொல்ல வாரீங்க, நானும் ப்ரோஸ்குனியோன்னு தான் சொல்ல வாரேன். ஆனா அங்க ப்ரோஸ்குனியோ இல்லை. அங்க என்ன சொல்லிருக்கு தெரியுமா? பிப்டோ. அப்படின்னா என்ன? ப்ரோஸ்குனியோங்கிற விடுகை உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா? பிப்டோன்னா விழுந்து புதைதல். ஒரு உதாரணம் நான் சொல்றேன், அப்போ ஒருவேளை உங்களுக்கு புரியும். இந்த விதைக்க வேண்டிய விதைகளை எல்லாம் எடுத்து நிலத்துல போடுவாங்க இல்லையா, அப்போ இந்த விதையை எடுத்து மண்ணுல போடும்போ அது விளவும் செய்தது, அது விழுந்தது. எங்க விழுந்தது? நிலத்துல விழுந்தது. ஆனா it goes far beyond falling. அது அது விழுது, ஆனா இது விழுதலோட நிக்கல. It was not limited with falling. It just goes beyond the falling, pushing into further. அதாக்கும் புதைதல். உண்மையிலே கர்த்தருடைய பாதத்துல விழுந்து அப்படின்னு சொன்னா நான் விழுந்த இல்ல, நான் அவர்ல புதஞ்சு போனேன். இனி ஒரு காலத்திலேயும் நான் நானா எழும்பி வருவதில்லை. இனி நான் எழும்பி வரும்போ நானும் அவரை போலதான் எழும்புவேன். அதாக்கும் வணக்கமாய் விழுந்து அப்படின்னு சொன்னா நான் விழுந்து விட்டேன் அப்படின்னு இல்ல, நான் அவருக்குள்ள புதைந்து விட்டேன், நான் அவருக்குள்ள போயிட்டேன். இனி என்ன அவருக்குள்ள இருந்து வெளியே எடுக்கணும்னா தோண்டிதான் எடுக்கணும். இது ஆராதனை இல்ல, இது ஆராதனையின் உச்சம். அவங்களுக்கு இது நார்மல் ஹேப்பனிங், நமக்கு இது கிளைமேக்ஸ் ஹேப்பனிங். பாருங்க, அவங்களுக்கு இது நார்மல். அவரில விழுந்து புதைச்சு போறது அவங்களுக்கு நார்மல். ஆனா நமக்கு ஆண்களை எப்பவாவது ஒரு நாளுதான் நான் ஆராதிச்சுட்டு இருக்கும் அவருக்குள்ள போறேன். See, for us it happens accidentally.
எப்பாவது ஒரு தடவை, ஆண்டுல ஒரு தடவை, இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நான் ஆராதனையில ஊறி போறேன். ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல. All the 24 hours they are melt, they are mixed, they are solved, they are dissolved, they are merged. ஆராதனைக்கு இங்க இங்க என்ன பயங்கர டெஃபினிஷன் பாருங்க. ஆராதனைக்கு அந்த சுகரை எடுத்து வச்சு டீல கலக்கிறது போல ஆக்கும். ஆராதனைக்கு இந்த இடத்துல வர டெஃபினிஷன். சால்ட்டை எடுத்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி விடுறது போல ஆக்கும். இந்த இடத்துல ஆராதனைக்கு வர்ற டெஃபினிஷன், this is not clapping, this is not jumping up and down, this is merging. ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆளுக்கு மடியில போய் கடந்த எப்படி இருக்கும்? Even you can't imagine that deep emotion. சில ஆட்கள் சொல்றது நீங்க கேட்டிருக்கீங்களா? நீங்க பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு மோசமா இருக்கு. சில ஆட்கள் சொல்றது ஆராதனையில இமோஷன் ஒண்ணும் தேவையில்லை. ஆராதனையில இமோஷன் தேவையில்லை, உண்மைதான். மரக்கட்டைகளுக்கு தேவையில்லை. அதுல வேற டிபேட் ஒண்ணு இல்ல. அதுல தட்ஸ் நாட் a issue of argument. ஆராதனையில இமோஷன் தேவையில்லை மரக்கட்டைகளுக்கு. Human being is a emotional being. இந்த ஒரு வார்த்தை நீங்க மனசுக்குள்ள வச்சிருக்கணும். ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது இமோஷனல் பீயிங் ஆக்கும். Who is Robert Ronald அப்படின்னு கேட்கறத விட what is Robert Ronald? Robert Ronald is a part and parcel or compound or components, material of some emotions. தேவ பிரசன்னத்துல போய் உட்கார்ந்து கண்ணை மூடின உடனே வீட்டுல வச்சு எனக்குள்ள எழும்பாத ஒரு இமோஷன், சந்தையில வச்சு எழும்பாத இமோஷன், வேற எங்கேயும் வச்சு எழும்பாத ஒரு இமோஷன், வெடி வச்சு உடைச்சா கூட உடையாத என் இருதயம் அங்க வச்சு அப்படி தண்ணிய போல உடையுது. ஏன்னா this is the only place. See, please do remember this. This is the only place where I can put my complete emotion into the hand of somebody. Karala shakataraba liatara balkhandarabala shaganturabala. ஆராதனையில இமோஷன் உண்டு. ஆராதனையில இமோஷன் உண்டு. ஒரு ஆள் ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போ அழுதுட்டு வைங்க. ஒரிஜினலி வாட் ஹேப்பன்ட்? ஹோலி ஸ்பிரிட் ஹஸ் டச்ட் கூட மாற்றுங்க. ஹோலி ஸ்பிரிட் ஹஸ் பெனட்ரேட்டட் தி இமோஷன். ஆவியானவர் அந்த இமோஷனை தொட்டிருக்கிறார். அந்த இமோஷனை தொட்டப்போ வெளிப்படுத்துவதற்கு spell was bound. அதனால என்ன வருது? when the spell bounds, eye opens. வாய் வழியா வார்த்தை வர வேண்டியது பவுண்ட் ஆகி போச்சு. அதனால கண் வழியா கண்ணீர் வந்து, that's a expression of worship. அது ஆராதனையினுடைய ஒரு வெளிப்பாடாகும். ஓ பிப்டோ அப்படின்னா டீப்லி உள்ள போய் புதஞ்சிட்டேன். நான் கண்டிப்பா நான் இனி வெளியே வரும்போ பழைய மனுஷனா வெளிவருவதில்லை. கண்டிப்பா வெளிவருவதில்லை அப்படிங்கிறத விட கண்டிப்பா வெளிவர முடியாது. The real worship changes my life. உண்மையான ஆராதனை என் வாழ்க்கைய மாற்றி அமைக்குது. ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லி நான் முடிக்கலாம். நாகமான் எலிசா தீர்க்கதரிசி இடத்துல வாராரு. வரும்ப என்ன நினைச்சிட்டு வாரான்? ஏகப்பட்ட இமேஜினேஷன்ஸ். எலிசா வருவாரு, என்ன தொடுவாரு, ஆல் ரைட் அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு வாரான். அவன் நினைச்சது ஒண்ணும் நடக்கல.
அன்வான்ட் இமேஜினேஷன் எல்லாம் அங்க வச்சு உடைஞ்சு அவரு வந்து சொல்றாரு, அவரே வரல, வேலைக்காரன் அனுப்பி சொல்றாரு, போய் யோர்தான்ல 7 தடவை முங்க சொல்லு. அவன் கோவப்பட்டா. அந்த ஸ்டோரி நமக்கு தெரியும், அதை விடுங்க. இப்ப யோர்தான் நதிக்கு பக்கத்துல போய் நிக்கிறாரு. யோர்தான் நதிக்கு பக்கத்துல போய் நிக்கிற அந்த நாகமான ஒரு நிமிஷம் உங்க இமேஜினேஷன்ல கொண்டு வாங்க. பிளீஸ் பிரிங் நயமான் டு யுவர் இமேஜினேஷன். இங்க ஸ்டாரு, இங்க ஸ்டாரு, இங்க ஸ்டாரு, இங்க ஸ்டாரு. அவனுக்கு கிடைச்ச அவார்டு எல்லாம் அப்படி இருக்கு. இந்த பக்கத்துல வெட்ட வேண்டிய ஆயுதம், இந்த பக்கத்துல வெட்ட வேண்டிய ஆயுதம் எல்லாம் இருக்கு. இப்ப இவன் யோர்தான்ல இறங்கல, என்ன பண்ணணும்? இதுவரை கிடைச்ச மொத்த அவார்டை உருவி கரையில வைக்கணும். இதுவரை பாதுகாப்பு கொண்டு வச்சிருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் உருவி கரையில வைக்கணும். I myself has to go as I am. மெடல், ரிவார்டு, வெப்பன், டிகிரி, பிரஸ்டீஜ் எதெல்லாம் உண்டோ மொத்தத்தையும் உருவி கரையில வச்சுட்டு தண்ணிக்குள்ள இறங்கினா இல்லையா, அப்பாவே கர்த்தர் இவனை விடுவிக்க சித்தமானா. Medal goes down, star goes down, weapon goes down, every equipment goes down. This is the place where I am as I look myself. நான் எப்படி இருக்கிறேனோ அப்படி இருக்கு. இதுக்கு முன்ன அப்படி இல்லை. இதுக்கு முன்ன பதவிக்குள்ள புதஞ்சு கிடந்தேன், அந்த ரிவார்டுக்குள்ள புதஞ்சு கிடந்தேன், ஸ்டாருக்குள்ளையும் விக்டரிக்குள்ளையும் புதஞ்சு கிடந்தேன். அப்பா இப்ப அப்படி இல்லை. ஐ கம் as I am. தேவையில்லாத விஷயங்களில புதைந்து கிடக்கிறவர்கள் தேவ அன்புக்குள்ள புதைய முடியாது. இப்படி ஒரு இங்கிலீஷ் வார்த்தை உண்டான்னு எனக்கு தெரியல. ஒன்றா எடுத்துக்கிடுங்க. Demedalize yourself. Come to the presence of God as you are. நாமளாகவே தேவ பிரசன்னத்துல போவோம். போய் பிப்டோ உன்னதமான மறைவுல நான் புதைந்து விட்டேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த காலத்துல அவருடைய பாதத்துல விழுந்த சில மனிதர்கள் உண்டு. ஒண்ணு அந்த சீரோபோயினிஷியன் உமன், மார்க் சாப்டர் 7 verse number 25. 7 verse number 25. 2 ஜாயிரஸ், யாவீரு, மார்க் 5:22. 3 மேரி, ஜான் 11:32. You know, all these 3 were enjoying the miracle of God. மரியாள் இயேசுவின் பாதத்துல விழுந்த பொழுது லாசரு உயிரோடு எழும்பினான். யாவீரு இயேசுவின் பாதத்துல விழுந்த பொழுது அவனுடைய பிள்ளை உயிரோடு எழும்பினது. அந்த சீரோபோயினிஷியன், அந்த பெண்மணி, கானானிய ஸ்திரீ இயேசுவின் பாதத்துல விழுந்த பொழுது அவளுடைய பிள்ளை சுகமாக்கப்பட்டது. இந்த ராத்திரி எங்க இருந்தாலும் இருக்கிற இடத்துல நம்மை கர்த்தருடைய கரங்கள்ல விட்டு கொடுக்கலாம். இந்த பகுதியில இருந்து நான் அடுத்த வாரம் தொடங்குவேன். அடுத்த வாரம் நாம தியானிக்க போறது வர்ஷிப் அட் ஹெவன் ஆக்கும். கண்களை மூடி 1-2 நிமிஷங்கள் நாம் எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரை ஒண்ணு மகிமைப்படுத்தி பாருங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவருக்குள்ள நான் புதைந்து போகிறேன். I am getting into him deeper, 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 deeper. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை வேறு பிரிப்பவன் யார் என்று
துணிந்து கேள்வி கேட்கிற அளவுல நான் புதைந்து 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 போகிறேன். அதற்கு விரோதமா என்னில ஒட்டி இருக்கிற எல்லாவற்றையும் நான் டீமடலைஸ் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி பரலோகத்தின் தேவனுடைய கையில நம்மை விட்டு கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்துர வத்தர கல்வர கந்தல் கனாதியா ரேக்கவதன மதல் பிரௌடவதன சந்தராதியா அல்கம் ரிகந்தர மடகல் கமனம் ஊடவல் கமனம் பிரௌடவத்தரம் அல்கனா ரிகந்தர சந்தரதலவா. தகப்பனே, இந்த பைபிள் ஸ்டடியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. யாவரும் வீட்டில உயிர்த்தெழுந்ததை போல அவர்கள் வீட்டில் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில தேவனுடைய விசேஷ பரிசுத்தாவியின் வல்லமை சிலரை தொடுவதாக, சிலரை ஆட்கொள்வதாக, சிலரை நிரப்புவதாக, சிலரை மூடுவதாக, சிலர் மேல இறங்குவதாக. இந்த ராத்திரி ஒரு பலத்த அசைவுண்டாவதாக. அத்துர பலபரபரப சந்தர பரபரபரபா ரியாம்தல் பிரௌட பரபரபரபா ரீகல் கபரபரப சந்தர பரபரபோஷியா அல்காந்தர ஹல்கதரதலபா. பரலோகத்துல 24 மூப்பர்களும் ஜீவன்களும் ஆராதித்ததை போல நாங்களுமே ஆராதிக்கணும். ஆண்டவரே, உடைய பாதத்துல வணக்கமாய் விழுந்து எங்களுடைய நல்ல கரத்துல தருகிற கடந்து வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். பாட்டினையாவுக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபையின் கரம் உடைய மகனோடு கூட இருக்கணும். மஸ்கட் உள்ள தேவ சபைக்காக, அது நடத்துகிற தேவ மனிதர்களுக்காக, பல இடங்களில் இணைந்திருக்கிற எல்லாருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாரும் மேலும் உடைய கிருபை தங்கி இருக்கணும். அப்பா, எப்பொழுதெல்லாம் நாங்கள் உடைய பாதத்துல வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் உம்மை நாங்க ஆராதிக்கணும். ஆண்டவரே, we want to feel you. We want to feel your power. We want to feel your mighty flow. We want to feel your presence, Lord. எல்லாரும் இந்த உன்னதமான அனுபவங்கள்ல கைபிடித்து நடத்தணும். ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருந்த எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். அடுத்த ஒரு பைபிள் ஸ்டடியில நாங்கள் ஒருமித்து காண்கிறது வரை உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளணும். தாழ்த்தி உடைய நல்ல கரங்கள்ல தருகிறோம். ஜபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.